காலிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் எடுத்தோடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டா வந்தாங்க. காலிலேருந்து வெயிட் பண்ணாங்க. போய் இது பர்பஸ்ஃபுல்லாக சவுக்கு பண்ணுறாரு. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் ஒரு கிளர்க்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் ஒரு கிளர்க்காக வேலை செஞ்சார். இந்த வேலை செய்யும் கட்டத்தில் வந்து ஒரு ஆடியோ வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை வெளியிட்டு அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுது. ஆனால் சொல்லப்போனால் அவர் உண்மையாலே பத்திரிகையாளரே இல்லை. சவுக்கு அரெஸ்ட் பண்ணால் டிஎம்கே பக்கம் திரும்புன்னு டிஎம்கேக்காரங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வித எவிடன்சஸ் கிடையாது. எல்லாம் தெரியுது சவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. இப்படி பண்ணுற ஒரு ஆளை நான் என்ன பண்ணுவாங்க? இப்போ மாலதி மேலே நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மாலதி மேலே தான் வழக்கு தொடரப்பட்டது. மாலதி ஏன் கைது செய்யலைன்னா சவுக்கு உட்காந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக கோஆர்டினேஷன் பண்ணலையே. அப்போ கைது பண்ண தானேப்பா செய்வாங்க சட்டத்தில். அதானே இடம். தினமும் வந்து என்ன சவுக்கு என்ன வீடியோ போட்டிருக்காரு இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். உளவுத்துறைக்கு வேறு வேலையே இல்லை. இந்த பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? ஹீரோயின்ஸை பற்றி பேசுவார், ஹீரோ பேசுவார், எல்லாம் பேசுவார். அது வந்து உண்மையாக இல்லையானா மக்களுக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட். ஸோ அப்படி தான் இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரினா. இப்படி தான் ஒரு ப்ரீ மென்டாலிட்டிலையும் ஒரு ஜட்ஜ்மெண்டல் அவங்க பப்ளிக் மத்தியில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நல்ல வியூஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே போல் தான் சவுக்கு சங்கர் அரசியல் வட்டாரத்திலையும் சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் எப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேஷனல் ஸ்டோரி நேயர்களுக்கு விக்கியின் அன்பு வணக்கங்கள். சவுக்கு சங்கர் ஏன் கைது, எதற்காக கைது என்று விரிவாக இன்று பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாரு நேஷனல் அட்வைசர், ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷனுடைய பத்திரிகையாளர் வசந்த் சரவணராஜன் இருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் அது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. முதல் வீடியோவே ஒரு கான்ட்ரவர்சியான வீடியோ. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்க போகிறீங்க, என்ன மாதிரி இந்த வீடியோஸ் போகுதுன்னு பார்க்கலாம். கூடுதலாக இணைந்திருக்கிறாரு அட்வைட் ஹரித் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் சவுக்கு சங்கர் ஏன் கைது, எதற்காக கைது? சார் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் வந்து 13ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில். எதற்காக கைது அப்படின்னா அவர் மேலே மொத்தம் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. சார் என்னென்ன வழக்குகள்லாம் அவர் மேலே போடப்பட்டு இருக்கிறது? அந்த 8 வழக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வழக்கான 308 எக்ஸ்டார்ஷன், இரண்டாவதாக 351, மூன்றாவதாக 130, நான்காவதாக 223, ஐந்தாவதாக 221 மற்றும் 296 சப்கிளாஸ் பி ஆகிய வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். 308 பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரை பயமூர்த்தி அவர்கிட்டருந்து பணம் வாங்குறதுக்கான ஒரு பிரிவு அது. இரண்டாவதாக 351 வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், ஒருத்தரை பயமூர்த்தி ஒருத்தரை வந்து கிரிமினலாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான செக்ஷன் அது. 130 அசால்ட்டு, அது அடிப்படையிலான செக்ஷன், அதுக்கு ஒத்துப்பட்டக்கூடிய செக்ஷன் தான். 223 என்ன அப்படின்னா, போலீஸை வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை வந்து அவங்களோட டியூட்டியை செய்ய விடாமல், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கதவை திறக்காமல் உள்ளே உட்காந்துட்டு இருந்தது. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக பரவிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இந்த செக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 221 இதே சம்மந்தப்பட்டமான ஒரு செக்ஷன்ஸ் தான். 296 சப்கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை வந்து டிஃபைம் பண்ணுற மாதிரியோ பேலட் வேர்ட்ஸ், அதாவது கெட்ட வார்த்தைகளோ இல்லைனா அவங்க ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ இல்லை வாசகங்களை யூஸ் பண்ணுறதோ, அதுக்காக தான் இந்த சட்டப்பிரிவுகளை வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த கேஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பெயிலுன்றது ஒரு டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான். எல்லாமே எவிடன்ஸ் வந்து கோர்ட்டில் இருக்கணும். எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணாதான் இவங்க வந்து எவிடென்ஷியலாக இவங்க லைபிள் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணாதான் பெயில் கிடைக்கும். 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான வழக்குகளில் ப்ரூவ் ஆச்சுன்னா. ஓகே சார், தகவலுக்கு நன்றி. மீண்டும் இணைகிறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், சவுக்கு சங்கர் கைது பின்னணி என்ன சார்? இப்போ பேசிக்காக என்ன வழக்குன்னா, ப்ரொடியூசரை மிரட்டி காசு வாங்கியிருக்காருன்றது தான் வழக்கு. இப்போ ஒரு டீட்டெயிலாக இப்போ ஹரித் அவர்கள் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார், அவர் லா பேஸில் சொல்லியிருந்தார். பட் என்னுடைய பார்வைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் வந்து ப்ரொடியூசர் மிரட்டி காசு வாங்கியிருக்காரு அவர் சவுக்கு அவர்கள். பேசிக்காக சவுக்குன்ற ஒரு மனிதர் அந்த ஒரு ரெட் அண்ட் ஃபாலோ படத்தை பற்றி ஒரு அவதூறு பரப்புற மாதிரியோ இல்லை அவங்க பிஸ்னஸை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரொம்ப மாதங்களுக்கு முன்பு. அதுக்காக ப்ரொடியூசர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அது நியாயமான ஒரு விஷயம் தான். அவரோட படத்தை பற்றி சவுக்கு அவர்கள் இழுத்துருக்காரு, அவங்க போஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு.
அது அந்த அடிப்படையில் ப்ரொடியூசர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த ப்ரொடியூசர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. சவுக்கு எடுத்தோடனே முதல் கட்டமாக சவுக்கு கைதுன்னா அவர் ஒன்றும் என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து என்னென்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை சில பேர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மகாத்மாவை அரெஸ்ட் பண்ண மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் அரெஸ்ட் பண்ண மாதிரியும் பரவலாக பேசப்படுது. ஏன் இது யூடியூப்பில் பரவலாக பேசிகிட்டு இருக்கு. நான் இந்த டாப்பிக் நான் ஏன் எடுத்து பேசணும், இல்லை நீங்கள் இந்த வீடியோவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டது முக்கியமான காரணம், மீடியாவில் இருக்கட்டும், இல்லை வந்து யூடியூப்பை எடுத்தாலுமே சரி, இது ஒரு சப்ஜெக்டை வாஸ்ட்டாக எடுத்து ரொம்ப பரவலாக எடுத்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கைது, அவர் பக்கம் இவ்வளோ நியாயம் இருக்குது, அவர் பக்கம் அது நியாயம் இருக்குது, இப்படின்னு டிபேட் வரைக்கும் இந்த வீடியோஸ் போயிட்டுருக்கு. பட் இது வந்து ஒரு என்ன வழக்குன்னா, ப்ரொடியூசரை பற்றி ஒரு படத்தை பற்றி சவுக்கு அவர்கள் அவங்க பிஸ்னஸை பாதிக்கப்படுற மாதிரி தப்பாக பேசியிருக்காங்க. அவங்க போஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பெர்மிஷன் இல்லாமல். அதுக்காக வழக்கு தொடரப்பட்டது. அதுக்கான வழக்கு தொடரப்பட்டது வந்து எப்பயோ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. எப்போ தொடரப்பட்டதுன்னு உங்களுக்கு ஜூலை மாதம் தொடரப்பட்டது. அதெல்லாம் என்கொயரிலாம் பண்ணி இவங்களை ரொம்ப நாளாக போலீஸ்காரங்க ரொம்ப நாள் சவுக்கு அவர்களை ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் சவுக்கு எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சவுக்கு எந்தவித விளக்கமும் அவர் இன்னும் கொடுக்கல. ரெஸ்பான்ஸ் எதுவும் சரியாக வரல, என்கொயரிக்கு கோஆர்டினேஷன் பண்ணலை. அதனால அன்றைக்கி விடிய காலை 6:30 மணிக்கு காவலர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறேன், இப்போ என்கொயரிக்கு தான் கூப்பிட்றாங்க. இனிஷியலாக வந்து காலைல 6:30 மணிக்கு என்கொயரி கூப்பிட்டு போகலாமேன்ற அடிப்படையில் வீட்டுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க காவலர்கள். அப்படியே வந்து இவர் செய்த சில சேட்டைகள்னால அது அரெஸ்ட்டாக மாறுது. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நம்ம சோர்ஸ் மூலமாக கிடைத்த தகவல். கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலையோ வந்து வழக்கு அவர் மேலே போடப்பட்டிருந்துச்சு. அப்போல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒருவேளை சவுக்கு இன்னும் வெளியே இருந்ததா, திமுகவுக்கு ஒரு ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்போ முன்னாடி வந்து அது கைது செய்கிறாங்கன்னு சொல்லி வெளியே மக்கள் பேசிக்கிறாங்க. சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை விமர்சிக்கிறதுக்கோ எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இப்பயுமே நான் சொல்கிறேன், நான் வந்து பப்ளிக் வியூலையோ இல்லை எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் மட்டுமே தான் இந்த வீடியோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா, இதுக்கு பின்னாடி திமுக இருக்காங்களா இல்லை எந்த கட்சிக்காரங்க இருக்காங்களா எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் உள்ள டீட்டெயிலாக போக விரும்பலை, அதுதான் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் உங்கள் கேள்வியில் என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஜூலை மாதம் போட்ட என்கொயரிக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, போலீஸ்காரன் தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்களே. இப்போ காவலர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க, அவரை தொடர்பு கொள்ள முடியல. இவருமே சொல்லிட்டு தானே போகிறார். இவருமே வந்து இது அந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் சொல்கிறாரு, எனக்கு அத்தனை மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்மன் வந்தது, அதுக்கு நான் விளக்கம் தான் லெட்டர் எழுதி கொடுத்தேன், சம்மன் கொடுத்துட்டேன், இல்லை லெட்டர் எழுதி கொடுத்தேன், பதில் கடிதம் நான் கடிதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, கடிதம் எழுதி கொடுத்துட்டேன், சம்மன் வந்தது, அதுக்கான விளக்க கடிதம் நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சவுக்கு அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 2 நிமிஷம் வீடியோ, கடிதம் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா போலீஸ்காரங்க ஆக்சுவலி என்கொயரி பண்ணி தானே சார் ஆகணும். இப்போ நீ நான் போலீஸ்காரன், நீங்கள் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஆஸ் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஆஸ் அ போலீஸா ஐ ஹேவ் டு என்கொயர். இதுலையுமே நீங்கள் அந்த ப்ரொடியூசர் நீங்கள் பல பேட்டியிலையுமே சொல்லியிருக்காரு, போலீஸ்காரங்க எங்களை எல்லாருமே கூப்பிட்டு விசாரித்தாங்க, சவுக்கு மட்டுமே பெண்டிங், சவுக்கு எந்த வித கோஆர்டினேஷனுமே கொடுக்கல. அதனால இப்போ வந்து காவலர்கள் ஒரு வெயிட் பண்ணி அட் ஒன் ஸ்டேஜ் வந்து போகிறாங்க, மார்னிங் போகிறாங்க. ஏன் இது வந்து மார்னிங் 6 நேரமாக எக்ஸாஸ்ட் ஆகி தான் ஈவினிங் 2:15 PM அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுவுமே இப்போ வந்து எப்படி மாறிடுச்சுன்னா, டிஎம்கேன் சதி இல்லை ஒரு பர்டிகுலர் அதிகாரியின் சதி, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பர்பஸாக அரெஸ்ட் ஆகிறாருங்க சவுக்கு. அவர் தெரிஞ்சுதான் அரெஸ்ட் ஆகிறாரு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா, டிஎம்கே நோக்கி திரும்ப அப்படி நினச்சி, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். டிஎம்கே நீங்கள் யோசிக்கிறது டிஎம்கே காரங்க ஒருத்தவங்க யோசிக்க மாட்டாங்களா? இது ஏன் இப்போ இந்த சமயங்களில் சவுக்கு அரெஸ்ட் பண்ணால் டிஎம்கே பக்கம் திரும்புன்னு டிஎம்கே காரங்களுக்கு தெரியாதா? சரி, நீங்கள் சொல்கிறீங்க திமுக பின்னணி இல்லைன்னு. சரி, இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மாலதி மேலும் இந்த வழக்கு வந்து போடப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் சவுக்கு மட்டுமே குறி வச்சு அவர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. இப்போ வழக்கறிஞர் இருக்கனாலே நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் அதை கூட விட்டுருங்க. ஒரு ஏசிபி இந்த கேஸை நடத்தின ஏசிபியோட ஆடியோன்னு நினைக்கிறேன். ஏசிபியோட ஆடியோவுமே அட்வொகேட்டோட ஆடியோவுமே இந்த வீடியோவில் இணைங்க. அந்த ஆடியோ நான் தரேன், அவங்க ஃபோன் கான்வர்சேஷன் ஆடியோ. அது அவருமே பதிவிட்டிருக்காரு, சவுக்கோடைய சார்ந்த சேனலும் பதிவிட்டிருக்கு, சவுக்கோடைய இன்னொரு சேனல்லையுமே பதிவிட்டிருக்கு. அந்த வீடியோ அந்த ஆடியோ நீங்கள் கேளுங்க. ஏசிபி என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், காலைல இப்போ வரைக்கும் போலீஸோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, காலைல போய் நான் அவங்கள ரிமைண்டர் கொடுக்குறேன், என்கொயரிக்கு வாங்க,
ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது, ரிமைண்டர் கொடுக்க தான் வாங்கன்னு அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக போயிருக்காங்க. அதுக்கு சவுக்கு கதவை திறக்கலை. அட்வொகேட் வரட்டும், நான் கதவை திறக்கிறேன்னு சொல்லி முதல்ல டிலே பண்ணார். அதுக்கு போலீஸ்காரங்க ஓகே, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கரெக்டுங்களா, ஒரு அட்வொகேட் வரட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அவங்களோட உரிமை. சரி, அதுக்கும் காவலர்கள் ஒத்துக்கிட்டாங்க, வெயிட் பண்ணாங்க. ஈவினிங் 3 மணி வரைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்கங்க. காலையில் போலீஸ் எடுத்தோடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டா வந்தாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணாங்க. போய் இது பர்பஸ்ஃபுல்லாக சவுக்கு பண்ணுறாரு. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன், உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல, என்னோட பெர்ஸ்பெக்டிவாக தான். இது வந்து ஒரு கேஸ் பதிவாக இருக்குது, என்கொயரி கூப்பிட்ருக்காங்க, என்கொயரி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதனால போலீஸ்காரங்க காலில் போய் பிடிக்க முடியல. இப்போ நானுமே ஒரு காவலர்களாக இருந்தேன்னா பிடிக்க முடியல, எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படின்ற பட்சத்தில் நான் காலில் போய் ரிமைண்டர் கொடுப்பேன். இல்லை வந்து வாங்க சார் இன்றைக்கி வந்துடுங்க, உங்கள் என்ன டைம் அவைலபிளாக இருக்கீங்களோ வந்துடுங்க. ஏன்னா அவர் பெரிய விஐபின்னு சொல்லப்படுது, கரெக்டுங்களா? அவர் ரொம்ப பெரிய விஐபி, நிறைய பேர் விமர்சிக்கிறாரு. ஆனால் சொல்லப்போனால் அவர் உண்மையாலே பத்திரிகையாளரே இல்லை. சரிங்க சார், ஒரு துணை கேள்வி. சவுக்கு சங்கர் யார்? அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரா இல்லை யூடியூபரா? நிறைய நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் பத்திரிகையாளர்னு சொல்றாங்க, அவர் யூடியூபர்னு சொல்றாங்க. யார் இந்த சவுக்கு சங்கர்? இல்லை, சவுக்கு சங்கர் ஒரு கிளர்க்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விஜிலன்ஸில் ஆன்டி கரப்ஷனில் ஒரு கிளர்க்காக வேலை செஞ்சார். அந்த அப்போ அந்த வேலை செய்யும் கட்டத்தில் வந்து ஒரு ஆடியோ வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை வெளியிட்டு அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுது. அதுக்காக வந்து சஸ்பெண்ட் ஆகி வழக்கெல்லாம் தொடரப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக அதுக்கப்புறம் ஒரு பிளாகிங் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறார், பிளாக் வெப்சைட். அந்த பிளாக் வெப்சைட்டில் கவர்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் அவர் போடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எதுவுமே அந்த பிளாகிங் வெப்சைட் மேலே பல வழக்குகள் இருக்குது. சவுக்கு சங்கரோடைய ஜேர்னி வந்து இன்றைக்கி 2022க்கு அப்புறம் பரவலாக எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் எக்ஸிஸ்டிங்காக மீடியா சர்க்கிள்லையோ இல்லை சில பேருக்கு மத்தியில் தெரியும். மீடியா சர்க்கிளில் ஒரு துப்பு கொடுக்குறவராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு க்ரியேட்டிவான. எனக்கு மோஸ்ட்லி சவுக்கோடைய பிளாக்ஸ் பார்க்குறப்ப எந்தவித எவிடென்ஷியலாக இருக்காது. ஏன்னா அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குமே டிஃபர்மேஷனு இல்லை வந்து யாரை அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி வழக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்லுவார். இப்போ நான் வந்து ஒரு அரசியல்வாதியோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னு வைங்களேன், அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி அது உண்மை மாதிரியே இருக்கும். சவுக்கோட ப்ளஸ் பாயிண்ட் இன்ன வரைக்குமே அதான். இப்போ நான் ஒரு அரசியல்வாதியோட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வைங்களேன், ஒரு எனி ஸ்பெஷல் அக்கேஷனில் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவருக்கு பினாமி இவருன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து நம்பாதவங்க சில பேர் இருப்பாங்க, நம்புறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அவரோட வியூவர்ஸ் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவர் பாட்டு பேசுவார். இவர் தான் உண்மை, இதுதான் ஆணித்தனமான உண்மை அப்படின்னு பேசிடுவார். இப்படி தான் அவர் வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் பிளாகிங் வெப்சைட்லையுமே பல வழக்குகள் எல்லா கட்டத்துலையுமே என்னென்னா ஒரு ரேண்டமாக போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிடுவார். படிக்க நல்லாயிருக்கும். இப்போ நான் சினிமா துறையில் ஒருத்தர் இருக்கார், இந்த பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா? ஹீரோயின்ஸை பற்றி பேசுவார், ஹீரோ பேசுவார், எல்லாம் பேசுவார். அது வந்து உண்மையாக இல்லையான்னா மக்களுக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட். ஸோ அப்படி தான் இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரினா. இப்படி தான் ஒரு ப்ரீ மென்டாலிட்டிலையும் ஒரு ஜட்ஜ்மெண்டல் அவங்க பப்ளிக் மத்தியில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நல்ல வியூஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே போல் தான் சவுக்கு சங்கர் அரசியல் வட்டாரத்திலையும் சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் எப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரோட பேஸ் என்னென்னா ஒரு 10% இல்லை ஒரு 5% ஒரு சின்ன இன்ட்டை வச்சு ஸ்டோரியை பெருசாக ஃபார்ம் பண்ணிடுவார். ஏன்னா அவர் இன்றைக்கி தேதி வரைக்கும் அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வித எவிடன்சஸ் கிடையாது. அதனால மட்டுமே தான் எந்த ஜேர்னலிஸ்ட் வழக்கு எடுத்துப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அது ஓகே, காமனான விஷயங்கள். ஆனால் சவுக்கோட எல்லா வழக்கும் பார்த்தீங்கன்னா தப்பாக பேசிட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு, இதுக்கான எவிடன்ஸ் இல்லாமல் எல்லா வாட்டியும் ஜெயிலுக்கு இவர் தான் அதிகபட்சமாக போகிறாரு, அதிகபட்சமாக ஜெயிலுக்கு போகிறாரு, கோர்ட்டு வழக்கு வாங்குறாருலாம். எதுக்குன்னா எந்த வித எவிடன்ஸுமே இல்லை, எதுவுமே நத்திங் ப்ரூவ். போகிற போக்கில் எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு போகிறோம், இல்லை எல்லாத்தையுமே பேசுவார். இது ஒரு காமனாக ஒரு ஹேபிச்சுவலாக மாறிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால் அவருக்கு என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு நியாயமான ஒரு கைதாக தான் நான் பார்க்குறேன். விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? வழக்கறிஞருக்கு வெயிட் பண்ண சொன்னாப்புல சவுக்கு, வழக்கறிஞர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மீடியாக்காரங்க வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பயும் கதவை திறங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ்கார. அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்களே, சார் கதவை திறங்க சார், எல்லோரும் வந்துட்டாங்க சார், கதவை திறங்கன்னா இன்னும் கதவை திறக்காமல் இருந்துட்டு அப்பயும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு யூடியூப்பில். என்னை கைது செய்ய வர்றாங்கன்னா அவருக்கு வீடியோ போடுறாரு. அந்த மாலதி அவங்களோடைய டீமில் இருக்கக்கூடிய மாலதி அவங்களும்
வீடியோ போடுறாங்க, நாங்கள் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக தான் நாங்கள் பத்திரிக்கையை ஆரம்பித்தோம் அப்படின்னு அவங்க ஒரு 2 நிமிஷம் பேசி வீடியோ நாங்கள் எங்களுக்கு எங்கள் மேலே பல வழக்குகள் தொடரப்பட்டது, வெளில வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு 2 பேரும் வீடியோ போடுறாங்க. ஃபயர் இன்ஜின் வந்த மணிக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க. எல்லாம் தெரியுது, சவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. இப்படி பண்ணுற ஒரு ஆளை நான் என்ன பண்ணுவாங்க? இப்போ மாலதி மேலே நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மாலதி மேலேயும் தான் வழக்கு தொடரப்பட்டது. மாலதி ஏன் கைது செய்யலைன்னா சவுக்கு உட்காந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக கோஆர்டினேஷன் பண்ணலையே, அப்போ கைது பண்ண தானேப்பா செய்வாங்க, சட்டத்தில் அதுதானே இடம். அதுக்காக தான் கைது. இது இந்த வழக்குக்காக கைது பண்ணல, கோஆர்டினேஷன் பண்ணலை. மத்தியானம் 3 மணி வரைக்கும் நிற்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறேன். காலைல 6:30 மணிக்கு போனாங்க போலீஸ்காரங்க. எவ்வளோ நேரம் நிற்பாங்க? சர்ச் வாரண்ட் மட்டும்தான் இருக்கு. அவரை கைது பண்றதுக்கு எந்த வாரண்டா இல்லைன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நீங்க காவல்துறை வந்து அவர் கைது செய்ய போற வரீங்க அப்படின்னா அப்ப நீங்க அரெஸ்ட் வாரண்டை வச்சுட்டு தான் அவர் கைது பண்ண முடியும். நீங்க அதை இல்லைன்னு சொல்லினா அவர் எப்படி அது ஒத்துழைப்பு கொடுப்பாரு? அதான்ப்பா, அதான் நான் சொல்றேன், கேஸுக்காக கைது பண்ணலை. அங்கே 6:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? போலீஸ்காரன் நிற்க வைக்கிறது, அவருக்கு பல டிபார்ட்மெண்ட் வரணும். அவர் கதவை திறக்க வைக்கிறதுக்கு கடப்பாறை எடுத்துகிட்டு வரணும், ஃபயர் இன்ஜின் எடுத்துகிட்டு வரணும். இவர் யூடியூப்பில் வீடியோ போடுவார், போலீஸ்காரங்களை பற்றி அவதூறு பேசுவார். அப்போ ஸ்பாட்லேயே என்னை கைது பண்ணுறாங்க, இது காரணம் டிஎம்கே எல்லாத்தையும் போடுவார். எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்து போலீஸ்காரங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாங்கன்னு தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க இனிஷியலாக? வழக்கறிஞர் வந்ததுக்கப்புறமா வழக்கறிஞர்கிட்டே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து என்கொயரிக்கு தாங்க வந்திருக்கோம். இது தேவையில்லாமல் பர்பஸ்ஃபுல்லாக சீனாக்குனது அதுதான். நான் எப்படி இதை பெர்ஸ்பெக்டிவ் இன்ன வரைக்குமே வி ஆல் ஆர் டாக்கிங். நீங்கள், நான், ஏன் மற்ற யூடியூபர்ஸ் ஆல் டாக்கிங் அபவுட் தேர் ஒப்பீனியன். இப்பயுமே நான் சொல்கிறேன்னா, இந்த கருத்துக்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இது என்னுடைய ஒப்பீனியன். மேபி சவுக்கு சங்கர் உத்தமராகவே இருந்துட்டு போட்டுங்க. பட் என் சைடில் இப்போ நடந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நான் சில விஷயங்கள் யோசிக்கிறப்ப நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸின் அடிப்படையில் நான் யோசிக்கிறதுனா இவர் தான் பர்பஸாக கைதாகிறாருன்னு நான் யோசிக்கிறேன். பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. ஏன் போக தெரியாதா? வழக்கறிஞர் வந்துட்டாங்க, ஒன்றுத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க, மீடியாக்காரன் வந்துட்டான், போக வேண்டிய கதவை திறந்து போக வேண்டியது ஸ்டேஷன் போயிட்டு இதே சீன் அங்கே ஸ்டேஷனில் வச்சு கிரியேட் பண்ண வேண்டியதுதானே. இவர் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணி கைதாகிறாரு. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது திமுக பக்கம் திரும்புன்னு நினச்சி இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்களே, திமுக தான் பின்னணி, இந்த பேரை உருவாக்கணுன்றது தான் சவுக்கோட எண்ணம்ன்றது என்னுடைய கருத்து. இந்த ஒரு விஷயம் பண்ணால் உள்ளே போவார், போயிட்டா இது ஒரு கேஸு ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம், இல்லை பெயில் வாங்கிடலாம், இல்லை ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவன் சைடில் சப்மிட் பண்ணணும், ஏதோ ஒன்று பிரேக் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? பிரேக் பண்ணதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எடுத்துடும், எலெக்ஷன் நெருங்க போகுது. இப்போ வந்துட்டாரா சவுக்குன்னு வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வீடியோ தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணுன்றது தான் அவர் பண்ணியிருக்காருன்றது நான் ஸ்ட்ராங்காக நம்புறது. அவங்க வீட்டை வந்து சோதனை பண்ணுறதுக்கு வந்து சர்ச் வாரண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பீரோலாம் உடைச்சி இருக்கலாம், யார் சார் உரிமை கொடுத்தது? சாவியை கொடுத்து தான் உடைச்சிருக்க மாட்டாங்க சார். வீட்டை வந்து சோதனை பண்ணலாம் சார், அதுக்கு வந்து வாரண்ட். ஏப்பா, இந்த ஸ்டூடியோவில் வரேன், நான் ஒரு காவலர், ஸ்டூடியோவுக்கு வரேன், எல்லாத்துக்கும் வீம்பு பிடிச்சா என்ன பண்ண? கதவை திறக்க மாட்டார், போலீஸ்காரர் வந்து கால் மேலே எதுவுமே தெரியாத மாதிரி கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாரான் சார். அவர் வீட்டில் அவர் உட்காந்துருக்காரு. அவர் வீட்டில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க வேறு வேலை ஆதம் பக்கத்தில் வந்து வேறு எந்த கேஸும் இல்லை. சவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சவுக்கு வீட்டை நோக்கி தான் இருக்கணும். அவர் உங்ககிட்ட அரசு வாரண்ட் தான் கேட்குறாரு. அரசு வாரண்ட் நீங்கள் இருந்து பிரதர், இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டுன்றது விட்டுருங்க பிரதர். நான் இப்போ அரெஸ்ட்டை பற்றியே நான் என்ன சொல்கிறேன்னா, காலைல 6:30 மணிக்கு உங்களை தூக்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், இதே வசந்த் சரவணராஜனோ இல்லை அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் பாதி பேர் பேசவே மாட்டாங்க. காலைல போயிட்டு அவர் 6:30 மணிக்கு சரி வக்கீல் வந்ததுக்கப்புறமா கதவை திறந்துருந்தாருன்னா நான் இதை பற்றி பேசியிருக்க கூட மாட்டேன். அவர் நல்லவர் வல்லவர் நானே பேசியிருப்பேன். எவ்வளோ நேரங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வேறு நின்றுட்டுருக்காரு வெளியே. நான் அந்த ஆடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கிளியராக சொல்கிறாப்புல, ஏசிபி தான் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கிளியராக சொல்லியிருக்காரு, சார் முன்னாடி நான் சம்மன் கொடுக்க தான் வந்தேன், உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்தேன், ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் அரெஸ்ட் தான் சார் பண்ண போகிறேன்னு ஏசிபி சொல்லியிருக்காரு. இந்த கால் ரெக்கார்டில் சவுக்கோட அட்வொகேட்டுக்கிட்ட. அது அவர் சேனல்லையும் பரவலாக போட்டிருக்கு, இல்லை சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா சேனலுமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்குமே கோஆர்டினேஷன் இல்லைன்னா பீரோ உடைக்க தான் முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரங்க வந்து எல்லா படைகளும் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பீரோ திறக்க மாட்டேன், பீரோவுக்கு நான் நான் தெரியாது, சாவி காணும், இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு குசுப்புதானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் அந்த சலுகை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து காசு வச்சுருந்தாங்க. அதை வந்து எந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்ட வாங்கின மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த காசை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். அது காசு கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா?
இல்லை சார் அந்த காசை வந்து திரும்பி கொடுக்கப்படல, அது எடுங்கன்னு சொல்லி அந்த நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே வந்து இருந்துச்சு, இந்த காசை எடுங்க, அது உள்ளே ஒரு 500 ரூபா தாள் இருந்துச்சு, அதையும் எடுங்க சொல்லி எடுத்துட்டு போயிட்டு. ப்ரொடியூசரோட காசா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை அது என்ன மணின்னு ஒரு அதுக்கான பதில் கொடுத்தா மணியை கொடுக்க போகிறாங்க. ப்ரொடியூசர் அந்த காசுன்னு சொல்லி நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? இல்லை அந்த அவரோட காசுன்னு நான் சொல்ல வரல, அந்த பணம் எதோட எந்த காசுன்றது. ஏன்னா அவரை மருத்துவ செலவு வச்சு இருந்தேன்னு சொல்லி அவங்க, ஏன்னா சவுக்கு சங்கர் இப்போ வரைக்குமே அரிதா அவர்கள் சொன்னபடி 20 இது பரவலாக பேசப்படுது, 20 எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த 20 எஃப்ஐஆர் என்னன்னு இன்ன வரைக்கும் பப்ளிக் தெரியல. கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரியுமா? இந்த ப்ரொடியூசர் மேட்ரு ஒன்று, இந்த 94,000 மேட்ரு போகிறப்பே அவரே சவுக்கு சொல்லிட்டு போகிறாரு, ஜிபே அப்போ 94,000 என் எம்ப்ளாய்க்கு போட்டிருக்காங்க. அது என்ன வழக்குன்னே தெரில. அது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பப்பு மேட்ருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு இது பப்பை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. அந்த பப்பு ஓனர் வந்து 94,000 போட்டிருக்காரு, 4,000 ஒரு வாட்டி 90,000 போட்டிருக்கான்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட சவுக்கு காசு வாங்கியிருக்காருன்னு தெரியாது. அந்த பணம் எந்த பணம் ஏது பணம் அப்படின்றதுக்காக காவலர்களுக்கும் தெரியும். மீடியா 20 மீடியா இருக்குது, 20 மீடியா சுற்றி இருக்கிறப்ப காவலர்கள் நீங்கள் வந்து அவ்வளோ பிரேக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாம் வக்கீல் இருக்காங்க, மீடியாஸ் இருக்காங்க, அதையும் மீறி ஒரு பொருளை சீஸ் பண்ணுறாங்கன்னா ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸு ஏதோ ஒரு ஓகே எல்லாருமே இருக்காங்கன்ற ஒரு அப்சர்வேஷன். நீங்கள் இது எல்லாமே கேமரா ஆஃப் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு காவலர் மீது நீங்கள் பழி சொல்லியிருந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். ஏங்க காவல்துறை எப்படி இருக்குன்னு, காவல்துறை அவங்க ப்ரொசீஜர் தான் ஸ்ட்ராங்காக பண்ணாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தில் அவங்க காவல்துறைக்கும் அவங்க நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லாமே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எடுத்தோன்னே அடாவடியாக கதவுலாம் திறக்கல, வெயிட் பண்ணியிருக்காங்க, கதவை திறக்கல, இவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார், அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? பத்திரிக்கையாளர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக அரசை வந்து இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணதே கிடையாது. அவர் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே இவ்வளோ வழக்குகள் போடப்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். திமுகவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆனால் அவர்கள் மேலே சவுக்கு மாரி யாரும் வந்து கேஸ் போட வேண்டியது. சவுக்கு சம்பந்தமாக சொன்ன மாதிரி திமுகவின் விமர்சகர் நிறைய பேர் இருக்காங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்க்கிறாங்க, பேசுகிறாங்க. என்னங்க சவுக்கு மட்டும்தான் உலகத்தில் பேசியிருக்காங்க, சவுக்கு சம்மந்தமேலாம் பேசுறதுனால தான் கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்களே தவிர சவுக்கு மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஆளுங்க திமுக அரசு பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து சவுக்கு மாதிரி யாருமே முன்னெடுத்து வைக்கவே இல்லைங்க. என்ன ஊழல் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏன் காவல்துறையில 6 இடங்களை வச்சிருக்காங்க வேலை பார்க்குற ஆட்கள். விஜிலன்ஸ்ல வேலை செஞ்ச ஒரு ஆளு, ஆன்டி கரப்ஷன்ல வேலை செஞ்ச ஆளு மீடியாவில் பேசுங்க, அது அவரோட தனிப்பட்ட உரிமை. அதான் சொல்றேன். இதே மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரி சவுக்கு வந்து நிறைய திமுக சார்பாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களோட ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வெளியே. இதே மாதிரி பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை கூட தான் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை விட பெரிய பெரிய வேல்யூ உண்டான குற்றங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருமே அவங்களையும் அரெஸ்ட் பண்ணலை, எல்லாருமே பேசுகிறாங்க. அரசியல் பின்புலத்து மட்டும் உள்ளே போகாமல் இருக்கு. அரசியல் பின்னணியோது அந்த எந்த எண்ணியும் கிடையாது. எல்லாரும் பேசுகிறானுங்க, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க நாகரிகத்தை கடைபிடித்து பேசுகிறாங்க. கடுமையாக கூட சில பேர் விமர்சிக்கிறாங்க. சில விஷயங்கள் எல்லாருமே அரெஸ்ட் ஆகி உள்ள போலே. அப்போ இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, சவுக்கு சங்கரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் தப்பாக பேசுகிறாரு. அனைவருக்கும் கடுமையாக பேசினா கூட விமர்சனம் பண்ணால் கூட கடுமையிலும் ஒரு கட்டுப்பாடு மெயின்டைன் பண்ணுறாங்க. சார் அண்ணாமலை ஏன் அவர் மேலே கை வைக்க முடியலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக அவர் மேலே கை வச்சுன்னா தேவையில்லாத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பகச்சிக்கிற மாதிரி நிலைமை திமுக வரும்னு சொல்லி அவங்க அவர் மேலே கையை வைக்கல. இல்லை எனக்கு தெரியல. நீங்கள் இன்னும் நான் 2-3 நியூஸ் பார்த்தேன், யூடியூப் சேனல் பேர் சொல்லாமல் தெரியல, பட் ஓகே. நியூஸ் ஜேன்னு ஒரு சொல்லிட்டு அந்த ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிந்த வட்டாரங்களே அந்த சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. ரெகுலராக பேசுகிறாங்க. ரெகுலராக திமுககாரன் இருப்பான், அதிமுககாரங்க இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க, திமுககாரங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லோரும் வச்சு அங்கே ஒரு பேட்டி தினமும் டிபேட் ஷோ நடக்கும். தினமும் அவங்களும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. எல்லாரும் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டிஎம்கேவை விமர்சிக்கிறாங்க. சார் இன்னைக்கு பத்திரிகை துறையில திமுகவை எந்த பத்திரிகை எந்த பத்திரிகை நீங்க ஒரு விஷயத்த ஒன்று போல நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்க கேட்டீங்களா இல்லை நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, இன்பிட்வீன் கேட்டீங்க. சவுக்கு சங்கர் யூடியூபரா இல்லை பத்திரிகையாளரா? முதல்ல நீங்கள் அப்படியே நீங்கள் பாருங்களேன், டிவி நியூஸஸ் எல்லாம் பாருங்களேன், யூடியூபர் சவுக்கு சங்கர்னு தான் சொல்லுவாங்க. இல்லை சில முக்கியமான சேனலில் பாருங்களேன், யூடியூபர் சவுக்கு சங்கர்னு தான் சொல்லுவாங்க. அது காரணம்னா அவர் யூடியூபருங்க. பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையாளர் வேலை செஞ்சார்? நான் 17 வயசில் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷனில் சேர்ந்தேன். அங்கே எல்லா வேலையும் பார்த்தேன், லைட்டு பிடிச்சேன், கேமரா பண்ணேன், எல்லாமே. நம்ம பத்திரிக்கை பேனா பிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு பத்திரிகை துறையில். எந்த பத்திரிகையில் அவர் வேலை செஞ்சுருக்காரு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு?
பத்திரிகையில படிச்சு அது கார்டு வாங்கி கழுத்துல மாட்டினோம்னா பத்திரிக்கையாளரா? மக்களுக்காக குறை கொடுக்க எல்லாமே பத்திரிக்கையாளர் சார். சூப்பர். என்ன மக்களுக்காக இதுக்கு முன்னாடி என்ன குறை என்ன அவர் கொண்டு வந்துட்டாரு இப்ப அது சொல்லுங்க. திமுக இப்போ ஆளுகின்ற அரசை வந்து என்னென்ன தவறு பண்ணாலும் அதை சுட்டி காட்டுது. என்ன தவறு சுட்டி காட்டி என்ன தவறு அவர் ஜெயிச்சிட்டாரு, என்ன தவறு அவர் சொல்லிட்டாரு, இப்ப மீடியால சொல்லிட்டாரு. சரி, இப்போ என்ன தவறு நீங்க எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு சொல்லுங்க. காவல்துறை பாத்தீங்கன்னா ஆர்டலி வந்து வீட்டுல நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிபி அவர்களே வீட்டுல இருக்கிற ஆர்டலில வந்து வாபஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிருக்காங்களே சார். அதுக்கு சவுக்கு தான் இப்ப காரணம். இத பத்தி முதலாவது எக்ஸ்போஸ் பண்ணது வந்து சவுக்கு தானே சார்? சரி, இல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகவை மட்டும் குறிவைத்து வந்து அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நீங்க சொல்லவே மிச்ச கட்சிக்காரங்க யாருமே பண்ணுங்க. சவுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா யார் ஆளுகின்ற கட்சியோ அவர்களுக்கு எதிராக தான் பேசுறா தவிர திமுக மட்டும் குறை சொல்லணும்னு அப்படி பேசவில்லைல்ல. எந்த கட்சி வந்து ஆட்சி பண்றாங்களோ அந்த கட்சியை விமர்சிக்கிற வேலை மட்டும் தான் சவுக்கு செய்யறாரு. நீங்களே சொல்றீங்க விமர்சிக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்திருக்கும் போது அவரும் அவங்களுக்கு எதிராக வந்து கருத்து சொல்லி தான் இருந்தாரு. ஆனா அவங்க காலகட்டத்துல இந்த அளவுக்கு வந்து சவுக்க போட்டு இவ்வளவு தாக்குதல் இல்ல. ஆனா திமுக அரசுல பாத்தீங்கன்னா இவ்வளவு தாக்குதல் வந்து நடைபெற்று இருக்குது. அவர் மேல மட்டும் இல்ல, திமுக வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகளோட வாய்ஸை வந்து நெருக்குறாங்கன்னு சொல்லணும். இது கூட ரெட் பீல்ஸ் பாத்துக்கலாம், அவரும் வாயை வந்து நெருக்கப்பட்டுதான் இருந்துச்சு. அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன ரெட் பீல்ஸ் என்ன பேசினாரு, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இப்போ சவுக்குக்கு சப்போர்ட்டு இல்லை ஆதரவாளர்கள் எல்லாருமே வரது காரணமே டிஎம்கேவோட அப்போசிஷன் பார்ட்டி மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இது பின்னாடி டிஎம்கே இருக்காரா, டிஎம்கே இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கோ அவரே சொல்கிறாரு. ஓகேங்களா? இவங்க எல்லாருக்குமே வேறு வேலை இல்லையா? அவர் சொல்கிறாருண்ணா, ஒரு அதிகாரி பேரை கூட சொல்கிறார், ஒரு டிபார்ட்மெண்ட் அதிகாரி தனிப்பட்ட ஒரு படை ஆரம்பித்து தினமும் வந்து சவுக்கு மீடியாவை பார்க்கணும், ஒரு வீடியோ எல்லா வீடியோவும் பார்க்கணும் அவரே சொல்லியிருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், அவரே சொல்றாரு. வந்து என்ன பேசுறாரு, சவுக்கு சங்கர் என்ன பேசுறான்னு வீடியோ பாக்குறது உளவுத்துறையோட வேலை. தினமும் வந்து என்ன சவுக்கு என்ன வீடியோ போட்டிருக்காரு இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். உளவுத்துறைக்கு வேற வேலையே இல்லை. அவர் மேல இப்ப கேஸ் ஃபைல் பண்ண கூட கண்காணி இல்ல. அவர் இல்ல, ஒரு திவாகர்னு நினைக்கிறேன், இந்த பிக் பாஸ்ல திவாகர்னு ஒருத்தர் இருக்காரு. தன்னைத்தானே வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு பெரிய ஆக்டர் நம்புவார் இல்லையா? அந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஆள் மனசுல யாரோ சொல்லிட்டாங்க, தினமும் 2 hours வந்து சிஎம் உங்களை பற்றி தான் நினைக்கிறாரு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தினமும் 2 hours உங்களுக்கு நினச்சிட்டு தான் அவர் வந்து தூங்குறாரு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை நினச்சிட்டு ஒரு வீடியோ பார்த்து தான் தூங்குறாரு. அவர் நம்பிக்கிறாரு. அவர் நம்பிட்டு நம்ம பேசுறது எல்லாரும் கவனிக்கிறாங்க, எல்லாருமே நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவர் நம்பி முடிச்சிடறேன். 2 லட்சம் பேர் வரும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அவர் வீடியோ யாரும் நான் பார்ப்பேன், டெய்லி நான் பார்ப்பேன், அப்போ உங்களை மாதிரி டெய்லி நான் பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன் நான் சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ. ஏன் உங்களுக்கே தெரியும், நான் ஆரம்ப கட்டத்தில் 2022 அவரோட பிரேவ்னஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இன்பிட்வீன் எனக்கு இந்த 2022 வரைக்குமே சில அவர் கொஞ்சம் பிரேவாக நிறைய விஷயங்கள் பேசினார். பட் ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆகுதுன்னா எல்லை மீறி போகிறாரோ. ஏன்னா நீங்களே பாருங்கள், நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும், வீடியோ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணுறப்போ நாம் எல்லாமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் டாக்டர் ஏவில்முருகன் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர், அவருமே வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும். இந்த கைது எதுக்குன்றது நாங்களாம் விமர்சிச்சிருக்கோம், நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன் நீங்கள் இனிஷியல் அரெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. தினமும் இதே வேலையாங்க பேசுவான், யாராவது பற்றி தப்பாக பேசுவான். ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. 2வது வாட்டி இவர் போவார், ஜெயிலுக்கு போவார், ஏதாவது பேசிட்டு ஜெயிலுக்கு போவார். திருப்பி 3வது வாட்டி இவர் யாராவது பேசிட்டு ஜெயிலுக்கு போவார். வெளில இருக்கவங்க எங்களுக்குலாம் பத்திரிகையாளர்களோ இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் வேறு வேலை இல்லை. இவரே எப்படி பேசி தப்பாக பேசிட்டு உள்ளே போவார். எல்லாத்துக்கும் நாங்கள் கூடிய பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா? இன்னைக்கு அதிமுக கட்சியிலேருந்து சவுக்கு சங்கர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணி பேசினாரு? அவர் சவுக்கோட கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதான் டிஎம்கே எல்லாருமே. நீங்க மெனக்கிட்ட சொல்றீங்களா இதுக்கு? கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க மெனக்கிட்ட சொல்றீங்களா இதுக்கு டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே தான் இதுக்கு பின்னாடியில் இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே காரங்க வருவாங்க, பிஜேபி காரங்க கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி கூட சப்போர்ட் பண்ணலாம், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணலாம். எந்தெந்த கட்சி வரணுமோ எந்தெந்த கட்சி ஆப்போசிஷனில் இருக்கவங்களோ எல்லாருமே ஆமாம் இதுக்கு பின்னாடி டிஎம்கே கருத்து சுதந்திரம்லாம் எங்கே போச்சு அப்படின்லாம் பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவர் அட்வொகேட் இருக்கார், அவர்கிட்டையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 19(1) கரெக்டுங்களா? அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் லிமிட்டேஷன்ஸும் உண்டு.
கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லை டிஃபமேஷன் சில 8 எலிமெண்ட்ஸ் இருந்து 10 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்காது. எது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது சவுக்கு சங்கர் அதை மட்டும் தான் பண்றாரு. அந்த 10 விஷயம் தான் பண்றாரு சார். அப்போ வந்து சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையால இருந்து வந்து அரச குற்றச்சாட்டு பண்ணக்கூடாதுங்களா? அரசு தாராளமா குற்றச்சாட்டு பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்கன்ற என்ன என்ன தப்பு இருக்கோ என்ன தவறு இருக்கோ அதை வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அது இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். பிரதர் எனக்குமே நான் சொல்றேன், நீங்க இப்போ இவ்வளோ நான் டிஎம்கேக்கு நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல, வெளில வியூவர்ஸ் கூட நினைக்கலாம் இவங்க எல்லாம் டிஎம்கேவோட, நான் டிஎம்கேவோட ஆளுன்னு கூட நினைக்கலாம். ஓகேங்களா? இந்த லட்சணத்தில் வந்து என்னன்னா 2021 அவங்களுக்கு நான் பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 2021 டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஎம்கேக்கு மட்டும் இல்லை ஏடிஎம்கேக்கு ஐ ஹவ் பின் ஒர்க். ஸோ நிறைய கட்சிகளுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எடுத்துகிட்டு வந்துட போகிறானுங்க. ஏன்னா நெட்டில் கூட சர்ச் பண்ணால் தெரியும், ஏதாவது ஒரு எம்எல்ஏ மினிஸ்டரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்து இவன் திமுக ஆளுன்னு முத்திர குத்திர போகிறானுங்களா பத்திரிகையாளர். உங்கள் மேலே ஆக்ஷன் சொன்னாலும் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, இவன் டிஎம்கே காரன் தான்டா அப்படின்னு திருப்பிடுவாங்க. எனக்கும் பர்சனலி அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் பர்சனலி டிஎம்கே மேலே எனக்கு பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக சென்டராக தான் நினைப்பேன். டிஎம்கே மேலே இவனையும் சொல்கிறேன், ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அதுவும் பேசுவேன். வித் எவிடென்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக பேசுவேன். ஓகேங்களா? எனக்கு என்னென்னா இது இப்போ நான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், எல்லாருமே சவுக்கு சங்கர் ஒரு மகாத்மா காந்தி மாதிரி நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சவுக்கு சங்கர் மகாத்மா, அவர் அரெஸ்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிளாக் டே மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறது. எல்லாருமே வந்து என்ன ஆகுதுன்னா சவுக்கு சங்கர் உத்தமர் அவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாருமே நான் இந்த டாபிக் ஏன் பேசணும்னா முழுக்க அந்த ப்ரொடியூசர், பாதிக்கப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவருமே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க பப்ளிக்ஸ் நிறைய பேர். ஏன் இது நான் சப்போர்ட் பண்ணுறதுனால என்னை கூட அவசரம் பேசுவான்னு கமெண்ட் வாய்ப்பு இருக்குது. பட் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா அவங்க மேலேயும் ஒரு நியாயம் இருக்குமா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த ஃபெலிக்ஸோட இன்டர்வியூ நான் ஃபுல்லாக பார்த்தேன். ரெட் பிக்ஸோட ஃபெலிக்ஸோட இன்டர்வியூ ப்ரொடியூசர் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா? ஃபெலிக்ஸே ஒத்துக்கிறாரு, இவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. அவரே சொல்கிறார், ஃபெலிக்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நான் ஒத்துக்கிறேன் சார், நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவர் பணம் மட்டும் வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு ஃபிலிப்ஸ் அவ்வளோ முட்டு கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஃபுல் வீடியோ நான் பார்த்தேன். கமெண்ட்ஸோ இல்லை பப்ளிக் ஒப்பீனியன்லாம் பார்த்தேன்னா ப்ரொடியூசருக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் மேலே கொஞ்சம் கூட வந்து இது இருக்காதா, அவர் பக்கம் வந்து ஒரு நியாயம் இருக்காதான்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் நம்மளும் கலெக்ட் பண்ணுறோம். அவர் ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போயிருக்காரு, அங்கே ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரொடியூசர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு, ஆஃபீஸ் போயிருக்காரு, அங்கே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ப்ரொடியூசரு. ஹாஸ்பிட்டலில் வேறு அட்மிட் ஆகிருக்காரு. இன் பிட்வீன் அவர் வந்து அடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆஃபீஸில் வந்து இந்த கேஸ் எப்படி தொடருன்னா, ப்ரொடியூசர் வந்து ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி தப்பாக வீடியோ சவுக்கு சங்கர் போட்டோன்னே ஆஃபீஸுக்கு போயிருக்காரு ப்ரொடியூசரு. அவங்க டேரக்டரோட கூப்பிட்டு போய் எல்லாருமே தான் இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபெலிக்ஸோட இன்டர்வியூவில் இந்த ப்ரொடியூசரோ இல்லை ப்ரொடியூசரோட இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனே சொல்கிறாப்புல, மாலதி மேலேயும் நான் வழக்கு கொடுத்துருக்கேன், மாலதி மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கேன், மாலதி ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு அவர் வரப்படுறாரு. நான் சவுக்கு மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணி, சவுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் விசாரணைக்கு கோஆர்டினேஷன் பண்ணல. ஓகேங்களா? அது வேறு கேஸ். அது டோட்டலி அவர் சொன்ன மாதிரி இப்போ அதில் 4வது 8வது கேஸ். நீங்கள் அந்த எத்தனை கேஸ் பதிவு பண்ணாங்க? 8ல் ஒரு கேஸ் அவர் சொல்லியிருந்தார், விசாரணைக்கு ஒத்துழைக்கல, அதனால கைது. அதுதான் அதுதான் அவரை கைது பண்ணுறதுக்கான நோக்கம். விசாரணைக்கு ஒத்துழைக்கல. மாலதியே விசாரிப்பாங்க, கண்டிப்பாக மாலதியே விசாரிப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. இதுவே ஒன்றும் அடங்கலையே. நீங்கள் எடுத்து கேமரா மைக் எடுத்துகிட்டு வந்து விசாரணைக்கு முன்னாடியே மாலத்தின்றவங்க எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது வருத்தம் தெரிஞ்சாங்க. என்னென்னா நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயகத்துக்கு வந்து நாங்கள் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து எங்களை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எந்த வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக அவங்க இது கேட்டேன். ஜேர்னலிசம் படித்து வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நான் வந்து ஜேர்னலிசம் எடுக்க ஆரம்பித்தேன். மாலதி பார்த்தீங்கன்னா திமுக இது முன்னாடி சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு நல்லவனா தெரிஞ்சாங்களா? யார்? எதுக்கு மாலதி? அப்படின்னா மாலதி யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ மாலதி யாருன்னு எனக்கு தெரியாது. மாலதி இப்போ தான் எனக்கு சமீப காலமாக தெரியும். மாலதி தெரியும், இந்த சவுக்கு சேனலில் பார்க்குறப்ப தான் இப்போ தான் தெரியும் மாலதி யாருன்னு. முன்னாடி ஏதோ ஒரு ஆங்கராக இருந்தாங்க, ஏதோ ஒரு சேனலில் வேலை செஞ்சாங்க. சவுக்கு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, அதில் அழுதாங்க கூட நான் நினைக்கிறேன். அழுது அது கொஞ்சம் வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் இவங்க டீமில் ஜாயின் பண்ணாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. அவங்க யாருன்னுன்றது எனக்கு தெரியல. சார் இந்த கேஸே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான அலகேஷன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறாங்க சார். இது வந்து என்ன ஃபேக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ப்ரொடியூசர் போனேன்னு சொல்கிறான், பில்டிங் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏன் நான் அதை சொன்னேன் முன்னாடி இதே வீடியோவில் நான் சொன்னேன். இந்த ஃபெலிக்ஸ் வீடியோவில் ஃபெலிக்ஸே ஒத்துக்கிட்டாரு. ஃபெலிக்ஸே சொல்கிறார், ஆமாம் நீங்கள் போயிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பணம் மட்டும் சவுக்கு சங்கர் வாங்கல, அவர் நேர்மையான ஆள். இல்லை அது உண்மையா இல்லைன்னா பொய்யா
அப்படின்றத வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணும். ஏன்னா அது உண்மையாக பொய்யான்ற நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இவங்க 2 பேரும் டேரக்டர் ப்ரொடியூசர் போயிருக்காங்க. சவுக்கு சங்கர் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இவங்க அந்த 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 பில்டிங்குள்ளே இருந்திருக்காங்க. சவுக்கு சங்கர் ஏன் அந்த இடத்துல அலோவ் பண்ணணும்? எப்படி அவன் அட்ரஸ் தெரியும்? சவுக்கு சங்கரோட அட்ரஸ் தெரியும்? எதுக்கு அவங்க போடணும்? இப்போ உங்களோட கேள்வி அது ஃபேக்குன்னு நீங்கள் சொல்கிறனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ ஒரு அதிகாரி இல்லை ஒரு கிரிமினல் வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கிரிமினல் ஒரு அதிகாரியை பார்க்க போகிறான். அவர் தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை அலுவலகத்துக்கு போகிறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வேணா இருக்கட்டும்ங்க. போகிறான். 2 பேர் குசு குசு பேசிகிட்டு இருக்கா, நீ வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்க. அதை ஒரு கிரிமினல் வெளில வரான். நீ என்ன நினைப்ப? அது என்ன பாசிபிலிட்டி இருக்கும்? ஒன்று, அந்த அதிகாரி இனிமேல் ஒழுக்கமாக நடங்க அப்படின்னு போதனை பண்ணி, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டுலாம் அவருக்கு அறிவுரை கொடுத்து இனிமேல் இருந்து தப்பு பண்ணாதீங்கன்னு ஒன்று அறிவுரை கொடுத்துருக்கணும். இல்லையா ஏதோ டீலிங் பேசியிருக்கணும். இதை 2 தவிர்த்து வேற என்ன நடந்திருக்க முடியும்னு கேட்குறேன். இவங்க ஆஃபீஸில் சவுக்கு சங்கர் அலோவ் பண்ணாலே சம்திங் ஃபிஷி தானே. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதை ஏன் மறைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அது ப்ரொடியூசர் கெட்டவனாகவே இருந்துட்டு போட்டுப்பா. அது ப்ரொடியூசர் என்ன வேணா இருந்துட்டு போட்டுப்பா. நீ ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுருக்க. என்னமோ நடந்திருக்கு, ஆஃபீஸுக்குள்ளே நடந்திருக்கு, என்னமோ பண்ணி சார் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லனா இந்த வழக்கு ஜூலை மாதம் நடந்துச்சு. இப்போது ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்து நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணினா கண்டிப்பாக வந்து அவர் காவல்துறை வந்து சவுக்கு அப்போவே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. முடிக்கவே முடியலன்றாங்களே. அவன் போய் அட்மிட் ஆகிருக்கான். அடுத்த நாள் இல்லை அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போய் அட்மிட் ஆகிருக்காரு. அவருமே அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு டே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப உடனே இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ப்ரொசீஜர் இவருடைய அட்வொகேட் இருக்குப்பா. ப்ரொசீஜர் படி இப்போ நான் இவர் அடிச்சிட்டாருனே அப்படின்னு சொன்னால் உடனே போலீஸ்காரங்க விலங்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா? ஏதோ என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க 2 பேரும். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவ்வளோதானே. அதுக்கு டிலேடு எக்ஸ்பிளனேஷன் நவம்பர் 1 கொடுத்துருக்காரு. அதுவும் கடிதமாக. சார் அவர் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு. அவர் போனது ப்ரைவேட் சார் அது. ஸோ இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபெலிக்ஸ் வீடியோவில் அவரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரொசீஜர் அங்கே போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இவங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மேற்படி இவங்க என்கொயரி கூப்பிட்ருக்காங்க. இவர் எந்த விளக்கமும் கொடுக்கல. லெட்டர்னு அடிப்படையில் இப்போ அர்ஜித் சொன்னார், லெட்டர் தான் கொடுத்துருக்காரு சவுக்கு சங்கர், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இவர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா போலீஸ்காரங்க என்கொயரி பண்ண முடியாதா? இவர் லெட்டர் எழுதி கொடுத்தா இவர் பெரிய கலெக்டர். இவர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா ஓகே, அது படிச்சுட்டு ஓகே டிபார்ட்மெண்ட் ஓகே எந்த வித ஆக்ஷன் எடுக்கல. இவர் நிரப்பராதி என்கொயரி பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஜூலை மாதமே என்கொயரி பண்ணியிருக்கணும். பரவாயில்லையப்பா. நான் என்ன சொல்கிறேன், எப்போ நீங்கள் நவம்பர் மாதத்து அவரே போகிறப்ப சொல்லிட்டு போகிறார். நவம்பர் எப்பயோ நடந்த மேட்ருக்கு சம்மன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பதில் கடிதம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அவர் கடிதமாக தான் கொடுத்துருக்காரு, கோஆர்டினேஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ட் ஆன்லைன் நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி அவர் என்கொயரிக்கு வரல. முறையாக எங்கிட்ட அணுகலன்னு சொல்கிறாரு. என்ன முறையாக கொடுக்கலன்னு சொல்கிறாரு. சம்மன் என்ன சரியாக கொடுக்கல அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்கொயரி கேட்டிருக்காங்க, உங்கள் என்கொயரி கோஆர்டினேஷன் ஆகலை, அதனால் அரெஸ்ட். இதுதான் சிம்பிள். இதை வந்து இதுக்கு பின்னாடியில் டிஎம்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி இல்லை வந்து என்னென்னா ஒரே ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சவுக்கு சங்கர் உடைய பதிவுகள் பார்க்க ஜாலியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்ப்பேன். தினமும் லஞ்சு டின்னர்லாம் சாப்பிட்றப்ப போட்டு பார்ப்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் அது உண்மையாக இல்லையான்றது நான் தான் வேலிடேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இல்லை என்ன சவுக்கு எல்லை மீறி சில விஷயங்கள் பண்ணுறாரு. டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இந்த ஸ்டேட்டே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியே பேசுகிறாரு. விமர்சனங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன் முதலமைச்சர் மீது விமர்சனம் வைக்கலாம், இல்லை மந்திரிகள் மீது விமர்சனம் வைக்கலாம், யார் மேலே வேணால் விமர்சனம் வைக்கலாம். ஓகேங்களா? தவறுன்னு நினச்சிங்கன்னா விமர்சனம் வைக்கலாம். ஆனால் என்னன்னா அது நாகரிகமான அடிப்படையில் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இவர் எல்லை மீறி சில விஷயங்கள் பண்ணுறாரு. டிபார்ட்மெண்ட்டு சரியில்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியில்லை, ஒரு பெரிய அதிகாரி இவர் சரியே இல்லை அப்படின்னா எவிடன்ஸை கொடுத்து அவர் விஜிலன்ஸை வேலை செஞ்சாலும் நான் சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கேன். அதில் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ரூட்டில் போயிட்டு யூ கேன் எக்ஸ்பிளைன். எவிடன்ஸ் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட்டே சரியில்லைன்னா மக்கள் இவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துன்னு இருக்கிறாரு. அவர் கால் அவர் வீடுன்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு கிரிமினல் ஒருத்தன் பண்ணுவான். இதே மாதிரி ஒரு கிரிமினல் பண்ணுவான். பாரு சவுக்கு சங்கர் பண்ணுறான், நானும் இதே மாதிரி பண்ணுறேன், அவனை போய் கேள்வி. கிரிமினல் இதே மாதிரி ஒரு விஷயத்தை அவர் தூண்டுறாரு இல்லையா? என்ன நினச்சிக்கிறீங்க? டிபார்ட்மெண்ட்டோ இல்லை டிபார்ட்மெண்ட் அதிகாரி எல்லாத்தையும் நீ அவதூறு பேசுவேன். என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் வந்து ஏதாவது யூனியன் இருக்கா? இப்போ நம்ம பத்திரிகையாளர் நம்மளுக்கு ஒரு யூனியன் இருக்குது, இல்லை நம்மளுக்கு பின்னாடி ஒரு தலைவர் இருக்கார், டாக்டர் ஏஎல் முருகன் அவர்கள் இருக்கார். இப்படி ஒரு யூனியன் இருக்குது. எல்லாருமே ஒன்று மண்ணா இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபை போகிற போக்கில் இவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடுவார்.
இல்லை யாரோ ஒரு ஒரு தனிப்பட்ட நபரை போகிற போக்கில் இவர் அடிச்சுட்டு போயிடுவார், இவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவார், 2 லட்சம் பேர் பார்த்துருவான். அவனோட ஃபேமிலி என்ன எவிடன்ஸ்லாம் பேசுகிறாப்புல சவுக்கு சங்கர். ஒரு அதிகாரியாக ஒரு போலீஸ் இப்போ நீங்கள் என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 5 மாதம் ஏன் டிலேன்னு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். எல்லாத்தையும் திட்டுறாரு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் திட்டுறாரு, எல்லாருமே ஒரு அவதூறு பரப்புறாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் இவன் எங்கே நம்மளை எழுத்துற போகிறானோன்ற ஒரு பயம் இருக்கலாம். இது ஏன் பெர்ஸ்பெக்டிவ், அப்படி நினைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. அவர் போகிற பக்கம் அண்ட் இன்ஃபேக்ட் கமிஷனர் அவர்கள் ஒரு தவறாக பேசியிருக்காரு. சார் இதில் என்னென்னா எல்லாத்தையும் பேசுகிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் இந்த அவங்க நேம் வந்து ஒரு ஒரு வாட்டி வந்துச்சாலோ இல்லை அவங்களுக்குலாம் பெரிய இம்பேக்ட் வரும். ஓகேங்களா, ரிட்டையர் ஆகிற நிலமையில் இருக்கப்போ ஏதாவது கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அவங்களுக்குலாம் அவங்க லைஃபே போயிடும், இத்தனை வருஷம் உழைப்பு போயிடும். இவன் போகிற பார்க்குற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியில்லை, இந்த அதிகாரி சரியில்லை, அந்த அதிகாரிகள்லாம் எவிடன்ஸை கொடுத்துட்டு பேசு, இவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டை அவங்க இதுக்காகவே பல பேர் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸை முன்னே வைக்கிறது இல்லை. நான் இந்த இடத்துல தமிழக காவல்துறைக்கு நான் தலை வணங்குறேன். ஐ சப்போர்ட் தெம். இந்த விஷயத்தில் அவங்க ப்ரொசீஜரிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ கூட இந்த வீடியோ போடுற அந்த வீடியோ இந்த அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம், அவர் சவுக் சங்கர் வீடியோ ஆனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரியை இந்த அதிகாரி தான் காரணம் அப்படின்னு அது பட்ட பேர். நீ என்ன அதிகாரிகளுக்கு பட்ட பேர் வச்சுக்கிட்டு இருக்க? நீ யார் முதல்ல? நீ என்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சார் பாட்டுக்கு பட்ட பேர் வச்சுட்டு போயிடுவான். அவர் ஒரு தமிழ்நாடு ஒரு காவல்துறையில் ஒரு மிக பெரிய பொறுப்பில் இருக்கார். இவன் பாட்டுக்கு பட்ட பேர் வச்சுட்டு போவான். கிரிமினல் அந்த பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருப்பானே? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கிரிமினல் அவன் பாட்டுக்கு கூப்பிடுவான், நீங்கள் கூட கூப்பிடுவீங்க. அந்த பேர் அந்த பட்ட பேர் நான் சொன்னேன்னா நீங்களும் கூப்பிடுவீங்க. என்ன நீ என்ன எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பேர் வைக்கிற, இல்லை எல்லாத்துக்கும் ஒரு இக்கு மார்க் வச்சுக்கிட்டு நீ எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பேர் வைப்ப. என்னுடைய காவல் ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீ ஒரு பட்ட பேர் வைப்ப. அப்போ நான் கிரிமினல் எப்படி ஒரு கிரிமினலாவோ இல்லை கெட்டவனோ எப்படிங்க அவன் மதிப்பான் போலீஸ்காரங்களை? இல்லை அந்த அதிகாரி எப்படிங்க மதிப்பான்? சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணுன்றேன். இதெல்லாம் உள்ளே தூக்கி வைக்கணுன்றேன். இன்னமும் கடுமையாக ஆக்ஷன் எடுக்கணுன்றேன். இவன் பாட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருக்க, எல்லாருக்கும் ஒரு தைரியங்க. அது கால் மேலே கால் போட்டு டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். போனால் தான் என்ன? ஏன் இதே சீனை வந்து ஸ்டேஷன் வாசலில் பண்ண, வீட்டு வாசலில் பண்ணல? ஏன் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸ்டேஷனில் உள்ளே போயிருக்காரு, பேசியிருக்காரு, எல்லாமே. இப்போ அவங்க இந்த மாதிரி சீன் நடந்திருக்கு. எல்லாரும் பத்திரிக்கையாளர் நின்றுருக்காங்க, எல்லாருமே நின்றுருக்காங்க, இதே மாதிரி நின்றுருக்காங்க. ஏன் இதே வீட்டு வாசலில் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருந்தா கூட இதே மாதிரி சீன் ஆயிருக்கும். அவன் பர்பஸ்ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிறாருன்ற சவுக்கு சங்கர் பர்பஸ்ஃபுல்லி இஸ் அரெஸ்டிங். இது இப்போ நான் அரெஸ்ட் ஆனால் டிஎம்கே மேலே திருப்பி நான் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பெயில் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இல்லை வந்தேன்னா மொத்தமாக திரும்பி பார்ப்பேன். அதுக்கப்புறம் இதை வந்து கண்டென்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை இது இன்னும் கொஞ்சம் பலமாக நம்ம ஆகிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது உண்மைன்னு நான் சொல்ல, இது இப்போ எல்லாமே ஒரு ஒப்பீனியன் தான். நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்கள் பார்த்து ஒரு அப்சர்வேஷனில் நான் யோசிக்கிறேன். இந்த இடத்துல தமிழக காவல்துறையின் முழு சப்போர்ட்டோடு தான் நான் இருக்கேன். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் சிறந்து தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் ஆணித்தரமாக நான் நம்புறது. அண்ட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் டிஎன் போலீஸ். சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட பிஸி ஷெடியூலும் இங்கே எங்கள் நிகழ்ச்சியை எங்கள் நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பரிமாறுக்காக மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி.